கடல் என்றைக்குமே மனுஷனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. உலகத்தோட 71% இந்த கடல் தான் ஆக்கிரமிச்சிருக்கான். 20-30% உணவு தேவைகளுக்கு மனுஷன் இந்த கடலை தான் நம்பி இருக்கான். ஆனால் இந்த கடலோட சக்திக்கு முன்னாடி மனுஷங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்றத கடல் மீண்டும் மீண்டும் மனுஷனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட கடலில் 76 நாட்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பிட உணவும் இல்லாமல், ஒரே இடத்துல வாழ்வோமா இல்லையான்னு கூட தெரியாமல் ஒரு சின்ன ரப்பர் போட்டில் போராடின ஸ்டீவன் கேலஹானோட உண்மை கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1982 ஜனவரி, கிட்டத்தட்ட 29 வயசான ஸ்டீவன் கேலஹான் தன்னுடைய 21 அடி நீளமுடைய நெப்போலியன் சோலோன்னு சொல்லப்படுற சொந்த படகை எடுத்துக்கிட்டு ஸ்பெயினுக்கு பக்கத்தில் இருக்க கெனரி ஐலாண்டில் இருந்து பல நாடுகளுக்கு பயணம் செய்யணுன்ற முடிவோட சந்தோஷமாக புறப்படுறாரு. இது அவருக்கு முதல் கடல் பயணமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 3-4 மாதமாக அவர் இந்த மாதிரி நிறைய கடல் பயணங்களில் ஈடுபட்டனால எதுவும் தப்பாக போக வாய்ப்பில்லைன்ற தைரியத்தில் ஸ்பெயினோட கெனரி தீவில் இருந்து கரேபியன் தீவுகளை நோக்கி பயணத்தை தொடங்குறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் போகிற விஷயத்தை பற்றியும், கரேபியன் தீவுக்கு போய் சேர 1 மாதம் ஆகும், அங்கே போய் சேர்ந்ததும் திரும்ப அவரோட ஃபேமிலியை தொடர்பு கொள்றதாகவும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இவருக்கு தனிமையில் நேரத்தை செலவு பண்ணுறது பிடிக்குன்றதுனால அவர் மட்டும் தனியாக கிளம்புறாரு. முதல்ல 1 வாரத்துக்கு எல்லாமே அவர் பிளான் பண்ண மாதிரியே போகுது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 8வது நாள் ராத்திரி ஆகுது. வானிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. மழையும் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்க ஆரம்பிச்சுது. கடலும் அதிகமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சுது. ஆனால் ஸ்டீவனுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதை எப்படி கையாளுறதுன்னு ஸ்டீவனுக்கு நல்லாவே தெரியும். அவர் அதனால் பதற்றப்படாமல் அவர் வேலையை பார்க்குறாரு. பெரிய பெரிய அலைகள் அவர் படகுல மோதுற சத்தம் எல்லாம் கேட்குது. ஆனால் இதெல்லாம் நிறையவே பார்த்துருக்காரு. அதனால் படகை பயம் இல்லாமல் ஓட்டிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய பொருள் வந்து தன்னோட படகுல இடித்த மாதிரி உணர்றாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள அவர் படகுல விரிசல் ஏற்பட்டு படகுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்புறம்தான் ஒரு பெரிய திமிங்கலம் இடிச்சனால தான் படகுல விரிசல் விழுந்ததுன்னு அவருக்கு புரியுது. இது புரியறதுக்குள்ள அவரோட படகு பாதி தண்ணியில் மூழ்கிடுச்சு. அவர் டக்குன்னு கையில் கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்துட்டு படகுல இருந்து லைஃப் போட்டையும் எடுத்துட்டு தண்ணியில் குதிக்கிறாரு. பெரிய பெரிய அலைகளுக்கு நடுவில் வாழ்வா சாவாந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் அந்த லைஃப் போட்டை திறக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட தண்ணியோ இல்லை சாப்பாடோ இல்லை. இந்த நிலைமையில் ரொம்ப நேரம் கடலில் உயிர் பிழைக்க முடியாதுன்னு அவருக்கு புரியுது. அதனால் அவர் மூழ்கிட்டு இருக்க அவரோட போட்டுக்கு திரும்ப போய் உயிரை பணையம் வச்சு அந்த போட்டில் இருந்து எமர்ஜென்சி கிட்ட எடுத்துட்டு திரும்ப அந்த லைஃப் போட்டுக்கு வராது. வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவர் மயங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா வானிலை எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் இப்போ அவரோட படகும் அது கூட சேர்ந்து உயிர் பிழைக்க தேவையான எல்லா விஷயங்களும் போயிடுச்சு. அட்லாண்டிக் கடலில் மனுஷங்களோட உதவிக்கிட்ட இருந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவில் தனியாக ஒரு ரப்பர் லைஃப் போட்டில் மாட்டிட்டு இருக்காரு. இவர் இருக்க வழியில் எந்த விதமான கப்பல்களும் வராதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தனிமை பிடிக்குன்றதுனால அவர் எந்த கப்பலும் பெருசாக பயன்படுத்தாத வழியை தான் தேர்ந்தெடுத்தார். அவர் கப்பல் தண்ணியில் முழுகிறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இருந்து 560 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் கப்பல்களை பார்க்க முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கு போனால் தான் அவருக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். அவர் கடலில் எந்த விதமான மோட்டரோ இல்லை லைஃப் போட்டை செலுத்துறதுக்கான உபகரணங்களோ இல்லாமல் அந்த 560 கிலோமீட்டரை கடக்க குறைஞ்சது 2 வாரம் ஆகும்னு கணிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்க எமர்ஜென்சி கிட்டில் 1 வாரத்துக்கு தேவையான சாப்பாடு தான் இருந்துச்சு. அந்த எமர்ஜென்சி கிட்டில் மீன் பிடிக்க தேவையான ஸ்பியர் கன்னும், உதவி கேட்க உபயோகமான ஃப்ளாட் கன்னும், அது கூட
சோலார் ஸ்டில்ஸ்னு சொல்லப்படுற கடல் தண்ணீரில் இருந்து சுத்தமான தண்ணியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் கிடைக்குது. இது ஒரு நீர் வடிகட்டி மாதிரி செயல்பட்டு கடலில் இருக்க உப்பு தண்ணியில் இருந்து குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியை எடுத்து கொடுக்கும். 8 நாளில் அவர்கிட்ட இருந்த தண்ணியும் உணவும் காலியாகுது. இப்போ அந்த ஸ்பியர் கன்னும் தண்ணிக்கு சோலார் ஸ்டில்லையும் நம்பி தான் இருக்கணும். இந்த சோலார் ஸ்டில் கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக அரை பாட்டில் தண்ணி கூட கிடைக்காது. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு இந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்றாரு. 3 நாளைக்கு அப்புறமா தான் ஒரு வழியா ஒரு மீன் லைஃப் போட் பக்கத்தில் வருது. இதை கவனிச்ச அவர்கிட்ட இருந்த ஸ்பியர் கன்னை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த மீனை பிடிக்கிறாரு. அந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட இருக்க தண்ணியையும் குடிச்சிட்டு கிட்டத்தட்ட 15 நாளை ஓட்டுறாரு. 15வது நாள் நைட்டு திரும்ப கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவரால் இன்னொரு மழையை இந்த லைஃப் போட்டில் சமாளிக்க முடியாதுன்னு புரியுது. ஆனால் நல்ல வேலையாக அந்த மழை பெருசாக பெய்யலை. இப்படியே இன்னும் 14 நாளைக்கு கப்பல் வர திசையை நோக்கி மிதந்துக்கிட்டு கிடைக்கிற தண்ணியையும் மீனையும் சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்டுறாரு. 28 நாள் ஆகுது. போகிற வழியில் இன்னும் ஒரு கப்பலை கூட பார்க்கல. உடல்நிலையும் ரொம்ப ஒன்றும் நல்லா இல்லை. இப்படியே போனால் கடல்லையே செத்துதோன்னு பயப்படுறாரு. ஆனால் இப்போதைக்கு அவரால் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் 12 நாட்கள் இப்படியே போகுது. 40வது நாளில் லைஃப் போட்டை திரும்ப ஏதோ இடிக்கிற மாதிரி உணர்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு சுறா. அதை எப்படியோ அவர்கிட்ட இருந்த ஸ்பியர் கன்னை வச்சு விளையாடுறாரு. ஆனால் அந்த லைஃப் போட்டில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்தது. அது வழியாக காற்று வெளியே போகிறத கவனிக்கிறாரு. உடனே அந்த லைஃப் போட்டுக்கு திரும்ப காற்று நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. இது இப்படியே திரும்ப ஒரு 11 நாளைக்கு நடக்குது. 51வது நாளைக்கு அப்புறமா அந்த லைஃப் போட்டில் காற்று அடிக்க கூட தெம்பில்லை. அவர்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு அந்த லைஃப் போட்டில் இருக்க ஓட்டையை அடைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன துணி கிடைக்குது. அதை வச்சு எப்படியோ அந்த ஓட்டையை அடைக்கிறாரு. 51 நாளில் கிடைச்ச ஒரே நல்ல செய்தி இதுதான்னு அப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறாரு. ஆனால் இன்னும் அவரால் எந்த படகையோ கப்பலையோ பார்க்க முடியலை. அடுத்த 15 நாளைக்கு மீனையும் தண்ணியையும் குடிச்சிட்டு அந்த லைஃப் போட்டில் வாழ்கிறாரு. 66வது நாள் சோலார் ஸ்டில் வேலை செய்யாமல் போகுது. இப்போ குடிக்க தண்ணி கூட கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. ஏற்கனவே இருக்க தண்ணியை சொட்டு சொட்டாக குடிச்சு 8 நாட்களை ஓட்டுறாரு. 74வது நாள் குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடும் இல்லை, உடம்புல சக்தியும் இல்லை. அந்த சமயத்தில் யாரோ தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணுது. போராடுறதை விட்டுட்டு தண்ணியில் மூழ்கி செத்துதலாமான்னு கூட யோசிக்கிறாரு. ஆனால் அதை பண்ணுறதுக்குள்ளே மயங்கிறாரு. கிட்டத்தட்ட 2 நாள் மயக்க நிலையிலேயே போகுது. 76வது நாள் மயக்கத்தில் இருந்து எழுந்த தூரத்தில் ஒரு சின்ன ஐலாண்ட் தெரியுது. அந்த ஐலாண்ட் பக்கத்தில் சில மீன்பிடி படகுகளும் தெரியுது. கண்ணை அவராலேயே நம்ப முடியல. உடம்புல இருக்க எல்லா சக்தியையும் சேர்த்து ஃப்ளாட் கன்னை வச்சு வானத்தை பார்த்து உதவி கேட்டு சுடுறாரு. இதை பார்த்த அந்த மீனவர்கள் உடனே காப்பாற்றுறாங்க. 12 வாரம் சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் கடலையும் காற்றையும் தண்ணியும் மட்டும் நம்பி கிட்டத்தட்ட 6246 கிலோமீட்டர் தூரம் வெறும் ஒரு லைஃப் போட்டும் ஒரு வாரத்துக்கான சாப்பாடும் ஒரு ஸ்பியர் கன் உதவியோட கடந்திருக்காரு. 6 வாரம் தீவிர சிகிச்சைக்கு அப்புறமா உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேறி நாடான அமெரிக்காவுக்கு திரும்புறாரு. இந்த 76 நாட்கள் கடல் வாழ்க்கையை பற்றி ஒரு புக்கும் எழுதுறாரு. இப்போவும் பல பேருக்கு கடலில் உயிர் பிழைச்சிருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு ஃபேக்ட் செக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.